பிரபஞ்சத்தோர் மகாதேவரை தேடுகிறார்கள். ஆனால் தாங்களோ அமைதியாக இருக்கிறீர்கள். இல்லை மகாதேவா, கண் திறந்து பாருங்கள். பிரபஞ்சத்தோருக்கு தாங்கள் உதவ வேண்டும். இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டறியுங்கள். கண் திறந்து பாருங்கள் மகாதேவா. பல வருடங்களுக்கு பிறகு இந்த அற்புதமான ஒளியை கேட்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த அபய ஒளி என் செவிகளுக்கு இனிமையான தேனை ஊற்றுவது போல் உள்ளது. தாங்கள் கூறியது சரிதான் அசுரமாதா. பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் வேதனையில் உள்ளார்கள். 8 திக்கும் அழுகுரலை கேட்கின்றது. அனைவரும் மகாதேவரை உதவி கழைக்கின்றனர். ஆனால் நீ இந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறாய். என் பாவத்தை பற்றியல்ல, மகாதேவரின் புண்ணியத்தை பற்றி கூறுங்கள். அவரிடம் கூறுங்கள், வந்து பக்தர்களை காக்கும்படி. காக்க கூடாது என்று நான் எப்பொழுது தடுத்தேன்? நான் அஞ்சியது போலவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் தந்தை மீது விரோதம் பறைசாற்றுவதற்காக மகாதேவரின் பக்தர்களை துன்புறுத்துகிறாய். பிரபஞ்சத்தின் சமநிலையை காப்பது மகாதேவரின் கடமையாகும். அதை சீர்குலைக்காதே. இந்த தவறுக்கு தண்டனை மட்டும்தான் உள்ளது, மன்னிப்பில்லை. நான் எவரிடமும் மன்னிப்பு கோரவும் மாட்டேன். தண்டிக்கப்பட வேண்டிய சிவனை விட்டு வைக்கவும் மாட்டேன். இது என் விரோதத்தின் முதல் அத்தியாயம் தான் தாயே. பொறுத்திருந்து பாருங்கள் யுத்தத்தின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்று. மகளே, உன்னை வேண்டி கேட்கிறேன். உன் பிடிவாதம் பேரழிவை கொண்டு வரப்போகிறது. பக்தர்களின் அழுகுரல் அதிகரிக்கும் போது உனது குற்றமும் அதிகரிக்கும் மகளே. அன்னையின் விருப்பத்தை இந்த மகள் நிச்சயம் நிறைவேற்றுவாள். இவர்களின் குரலை இப்பொழுதே நான் நிறுத்துகிறேன். மாபெரும் ஆபத்தில் சிக்கி இருக்கிறோம் மகாதேவா. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. அமைதி! அனைவரும் சிவநாமம் பாடியது போதும். இனி உங்கள் நாவிலிருந்து மகா காலனின் பெயர் வந்ததென்றால் என் நஞ்சை கொண்டு உங்களை கொன்று உங்களுக்கு காலனாவேன், உங்களுக்கு காலனாவேன், உங்களுக்கு காலனாவேன். வேண்டாம் மன்சா, அமைதியாக இரு. மகாதேவரின் பெயரை கூறாவிட்டால் உயிருடன் இருந்து என்ன பலன்?
போதும், நிறுத்து மன்சா. காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள். மகாதேவா, காப்பாற்றுங்கள். இல்லை. தங்கள் பக்தர்கள் அங்கு பேராபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகாதேவா. மன்சா தன் மரியாதையை மறந்து மரண தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். இப்பிரபஞ்சத்திற்கு தங்கள் உதவி தேவைப்படுகிறது. ஆம் தந்தையே, உடனே ஏதேனும் செய்யுங்கள். ஆம் மகாதேவா, தேவி மன்சாவின் பாவங்கள் அதிகரித்து விட்டது. அவர்களை தண்டியுங்கள். ஆம் மகாதேவா, அவர்களை தண்டியுங்கள். அவர்களை விட்டு விடாதீர்கள் மகாதேவா, அவர்களை தண்டியுங்கள். மன்சா தேவியை தண்டியுங்கள் மகாதேவா. நாராயணா, தேவி மன்சாவின் பிடிவாதம் பிரளயமாக மாறி பிரபஞ்சத்தையே அழிக்கப் போகிறது. அப்பாவிகள் உயிரை இழக்கப் போகிறார்கள். அவர்களை தடுக்கப் போவது யார் என்றே விளங்கவில்லையே பிரபு. மகாதேவர் மௌனம் காக்கிறார். ஆகையால் இஜகத்தின் இரட்சகனான நான் என் கடமையை செய்ய வேண்டும். இந்த பிரளயத்தை தடுத்தாக வேண்டும். சுவாமி, தந்தையே, சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் தந்தையே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? கண் திறந்து பாருங்கள் தந்தையே, கண்களை திறவுங்கள். இப்பொழுது கூறுங்கள், உங்கள் நாவிலிருந்து எவர் பெயர் வர வேண்டும்? மகாதேவரின் பெயரா அல்லது மன்சாவின் பெயரா? கண்களை திறந்து எங்களை பாருங்கள். எங்களை மன்னியுங்கள். தாங்கள் கூறுவதை நாங்கள் கேட்கிறோம். ஆம் மன்சா தேவி, தங்களை பூஜிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். அவ்வாறென்றால் இக்கணம் முதல் பிரபஞ்சத்தில் எவரும் சிவனை பூஜிக்க கூடாது. அனைவரும் இந்த மன்சாவை தான் பூஜிக்க வேண்டும். பூஜையை துவங்குங்கள், பூஜையை துவங்குங்கள். தங்கள் விருப்பப்படியே செய்கிறோம் தேவி, எங்களை தண்டிக்காதீர்கள். அனைவரும் கோருங்கள், தேவி மன்சா போற்றி, 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 தேவி மன்சா. பிரபஞ்சத்தில் மகாதேவரை தவிர வேறு எவரையும் துதிபாடுவது சரியல்ல. நாராயணா, வணங்குகிறேன். மன்சா, நீ என் மகளுக்கு நிகரானவள். ஆனால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் காரியம் மாபெரும் தவறாகும். அந்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். நீ மகாதேவரை இப்பிரபஞ்சத்திலிருந்து அழிக்க நினைக்கிறாய். அச்செயல் உடலிலிருந்து உயிரை பறிப்பதற்கு நிகராகும்.
மகாதேவர் முன்னிலையில் மானிடர்கள் மட்டுமல்ல, அண்ட சராசரமும் தலை வணங்கி நிற்கின்றது. நாராயணன், பிரம்மதேவர், தேவேந்திரன் அனைவரும் அவரை பூஜிக்கிறார்கள். எதுவரை மகாதேவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கிறாரோ அதுவரை நாங்கள் அனைவரும் அவரை எண்ணி பூஜை செய்வோம். இப்பிரபஞ்சத்தில் சிவத்துவத்தின் தீபத்தை ஏற்றிக் கொண்டிருப்போம். அதை நாங்கள் பரப்புவோம். ஒன்று நினைவிருக்கட்டும் மன்சா, நாங்கள் அனைவரும் அமரர்கள். ஆகையால் உனது சர்ப்பத்தால் எங்களது உயிரை பறிக்க இயலாது. அசுரகுரு கூறுவது சரிதான். அமிர்தத்தை பருகியதால் தாங்கள் தங்களது விருப்பத்தை இதுநாள் வரை நிறைவேற்றி வந்தீர்கள். ஆனால் இன்று இந்த மன்சா அமிர்தத்திற்கான தீர்வை நிச்சயம் தேடுவாள். எந்த சமுத்திரத்தில் தங்களுக்கு அமிர்தம் கிடைத்ததோ இன்று அதே சமுத்திரம் அமிர்தத்திற்கான தீர்வையும் எனக்கு தரும். தீர்வையும் எனக்கு தரும். சமுத்திரமே, உன்னை கடைந்த பொழுது ஆழகால விஷத்தை வெளியேற்றினாய் அல்லவா? அதை மீண்டும் வெளியேற்று. அப்பொழுதுதான் என்னால் எனது இலக்கை அடைய இயலும். இப்பிரபஞ்சத்திடம் இருந்து நாராயணர், பிரம்மதேவர் மற்றும் சிவனின் பக்தியை என்னால் பறிக்க இயலும். நான் வந்து கொண்டிருக்கிறேன் சமுத்திர தேவா, வந்து கொண்டிருக்கிறேன் சமுத்திர தேவா. போதும், நிறுத்து மன்சா, நிறுத்து மன்சா, நிறுத்து மன்சா. இல்லையேல் வெகு விரைவில் உன் அழிவு உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். தங்களது எச்சரிக்கையை நான் அன்றும் கேட்கவில்லை, இன்றும் கேட்கப் போவதில்லை. சம்ஹாரம் செய்ய விரும்பினால் வந்து யுத்தம் செய்யுங்கள். ஆனால் என்னை தடுப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யாதீர்கள். தடுப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யாதீர்கள். சமுத்திரமே, தயாராகு சமுத்திரமே, தயாராகு சமுத்திரமே. மன்சா வந்து கொண்டிருக்கிறாள். உன்னிடமிருந்து ஆழகால விஷத்தை எடுக்க, ஆழகால விஷத்தை எடுக்க. எந்த அமிர்தத்தின் அகந்தையில் தேவர்கள் வாழ்கிறீர்களோ, இன்று சமுத்திரத்திடமிருந்து
அந்த அமிர்தத்திற்கான தீர்வை நான் கண்டறிவேன். தீர்வை நான் கண்டறிவேன். தீர்வை நான் கண்டறிவேன். பிறகு இப்புவியில் இருந்து மட்டுமல்ல, ஆண்ட பிரம்மாண்டத்திலும் சிவனின் மீதுள்ள பக்தியை நான் பூரணமாக அழித்து விடுவேன். பூரணமாக அழித்து விடுவேன். நான் செய்யவிருக்கும் இச்செயலை எவராலும் தடுக்க இயலாது. சிவனாலும் அல்ல, அவரது சக்தியாலும் அல்ல. மன்சா, இந்த மாபெரும் தவறை செய்து குற்றவாளி ஆகிவிடாதே மன்சா. சிவனை மகாதேவராக அந்த ஆலகால விஷம்தானே மாற்றியது? இப்பொழுது அதே நஞ்சு மன்சாவை மகத்துவமானவளாக்கும். தலை சிறந்தவளாக்கும். உலகிலுமே மன்சாவின் ஆட்சி நிலவப் போகிறது. சமுத்திர அரசே, முன்னே வாருங்கள். ஆழ்கடலில் இருந்து ஆழகாலத்தை விட கொடிய விஷத்தை வெளியேற்றுங்கள். சர்ப்பங்களின் தேவி மன்சா, தங்களிடமிருந்து தங்களுக்குள் புதைந்திருக்கும் நஞ்சை கோரி வந்துள்ளேன். தேவர்களின் அமிர்தத்திற்கான தீர்வை காண வந்துள்ளேன். தேவர்களின் அமிர்தத்திற்கான தீர்வை காண வந்துள்ளேன். என் முன்னே வாருங்கள் சமுத்திர அரசே. தாங்கள் எதற்காக நஞ்சை கோருகிறீர்கள் தேவி மன்சா? இயற்கையின் சமநிலைக்காக மிக கொடிய நஞ்சுகள் அனைத்தையும் சமுத்திரத்திற்கு அடியில் பதுக்கி வைத்துள்ளார்கள். அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று. தனிப்பட்ட உங்கள் விரோதத்திற்காக இயற்கையின் சமநிலையை சீர்குலைக்காதீர்கள். இத்தவறை செய்யாதீர்கள் தேவி. தங்களிடம் ஆலோசனை கோரி வரவில்லை. நான் கட்டளையிடுகிறேன். எனக்கு அந்த நஞ்சு தேவை. இப்பொழுதே அதை தாருங்கள். மன்சா, உனது விரோதத்திற்காக மகாதேவரின் உலகை அழித்து விடாதே. இயற்கையின் சமநிலையை குலைக்காதே. கூறியது கேட்கவில்லையா? செல்லுங்கள், அந்த நஞ்சை எடுத்து வாருங்கள். இல்லையேல் நான் மன்சா, சர்ப்பங்களின் தேவி, எனக்குள் இருக்கும் கொடிய நஞ்சினை சமுத்திர நீரில் கலந்து விடுவேன். கலந்து விடுவேன். தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் நான் அழித்து விடுவேன். நான் அழித்து விடுவேன். நான் அழித்து விடுவேன்.
வேண்டாம் தேவி, அவ்வாறு செய்யாதீர்கள். சமுத்திரத்தை அழித்து விடாதீர்கள். தங்கள் அடையாளத்தை காக்க விரும்பினால் எனது கட்டளையை நிறைவேற்றுங்கள். கொடிய நஞ்சை கொண்டு வாருங்கள். மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். மகாதேவா, எனக்கு சரியான வழியை காட்டுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. கருணை காட்டுங்கள் மகாதேவா. உடனடியாக இங்கு வாருங்கள் மகாதேவா. வேண்டாம் மன்சா, நீ இப்பாவத்தினை புரிந்திட நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை இப்பிரபஞ்சத்தினை காக்க அல்லது சமுத்திரத்தை காத்திட நான் என் புதல்வியை சம்ஹாரம் செய்ய நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. புதல்வியை சம்ஹாரம் செய்ய நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அதையும் செய்ய தயார். நான் அதையும் செய்ய தயார். தந்தையின் மன வருத்தமானது அவரது விவேகத்தை குறைக்கிறது. மன்சாக்காவின் வேதனையை பாவம் என்று எண்ணாதீர்கள். அவர்களை வதம் செய்யாதீர்கள். மகாதேவா, அன்னை தந்தையின் கடமை தன் குழந்தைகளை பாதுகாப்பதுதான், அவர்களை தண்டிப்பதல்ல. வேறேதேனும் ஒரு மார்க்கத்தை கண்டித்துங்கள். மன்சாவை இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுங்கள். மன்சா வேறெந்த மார்க்கத்தையும் விட்டு வைக்கவில்லை. லோக நன்மையை விட வேறு எந்த காரியமும் சிவனுக்கு முக்கியமல்ல தேவி பார்வதி. இனி என் பிள்ளைக்கு நிகரான இந்த படைப்பை காப்பாற்றுவதற்கு என் மகளான மன்சாவை வதம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் நான் நிச்சயம் தயங்க மாட்டேன். நான் நிச்சயம் தயங்க மாட்டேன். தங்கள் பிடிவாதம் இப்பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். தயை கூர்ந்து சென்று விடுங்கள். பிடிவாதம் அல்ல, இது தீர்வாகும். என் வேதனைக்கான தீர்வு, குரோதத்திற்கான தீர்வு, வன்மத்திற்கான தீர்வு. மன்சா, நீ இவ்வாறு தரம் தாழ்ந்து செயல்படாதே. மகாதேவரின் குரோதத்தை கண்டு அஞ்சு. அவர் தவறை மன்னிப்பார், குற்றத்தை அல்ல. உனது அழிவிற்கு நீயே அழைப்பு விடுக்காதே மன்சா. தவம், தியாகம், தாண்டவம் செய்யும் சிவன் என்னை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் என்னை சம்ஹாரம் செய்யட்டும். எவரை கண்டும் எனக்கு அச்சமில்லை. சமுத்திர அரசே, சிவனுக்கு எதிரான எனது விரோதத்தை என்றோ நான் அறிவித்து விட்டேன். ஒருவேளை தாங்கள் நான் கூறுவதை கேட்காவிடில் பிறகு என் விரோதத்தின் அடுத்த இறை தாங்களாகத்தான் இருப்பீர்கள். தங்களை நான் முற்றிலுமாக அழித்து விடுவேன். முற்றிலுமாக அழித்து விடுவேன். முற்றிலுமாக அழித்து விடுவேன். இறுதியாக தங்களை நான் எச்சரிக்கிறேன். ஆழகாலத்தை விட கொடிய நஞ்சு உங்களுக்குள் இருக்கிறதே, அதை வெளியே எடுங்கள்.
மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள்? உடனே வாருங்கள், வந்து இதை தடுத்து நிறுத்துங்கள். கருணை காட்டுங்கள் மகாதேவா, உடனே வந்து என்னை காப்பாற்றுங்கள். அவ்வாறென்றால் என் பேச்சை கேட்க மாட்டீர்கள். மிகவும் நல்லது. இனி நான் என் நஞ்சை தங்கள் சமுத்திர நீரில் கலக்கப் போகிறேன். தங்கள் சமுத்திர நீரில் கலக்கப் போகிறேன். வேண்டாம் மகளே, அவ்வாறு செய்யாதே. வேண்டாம் தேவி, இத்தவறை செய்யாதீர்கள். இறுதியாக தங்களை கேட்கிறேன் சமுத்திர அரசே, என் பேச்சை கேட்பீர்களா அல்லது என் நஞ்சின் தாக்குதலை ஏற்பீர்களா? நானும் இறுதி முறையாக கேட்கிறேன். நீ துறக்கப் போவது பிடிவாதத்தையா, உயிரையா? முதலில் தாங்கள் என் லோகத்தில் இடையூறு செய்தீர்கள். இப்பொழுது என்னுடைய இலக்கில் இங்கிருந்து சென்று விடுங்கள் மகாதேவா. மன்சா, அவர் மகா காலனாவார். கூறுவதை நீ புரிந்து கொள்ளாவிடில் இப்பிரபஞ்சத்தின் நலனுக்காக அவர் உன்னை சம்ஹாரம் செய்து விடுவார். அவர் உன்னை சம்ஹாரம் செய்து விடுவார். உரிமைக்காக போராடுவது தவறா? அவ்வாறென்றால் தலை வணங்கி நிற்க வேண்டுமா? தங்களிடம் சரணடைய வேண்டுமா? அதுதானே அனைவரின் விருப்பமும். அவ்வாறென்றால் சரி, நான் தலை வணங்குவதற்கு தயாராக உள்ளேன். என்ன பார்க்கிறீர்கள் மகாதேவா? ஆயுதத்தை ஏந்துங்கள். என்னை இக்கணமே சம்ஹாரம் செய்யுங்கள். என்னை இக்கணமே சம்ஹாரம் செய்யுங்கள். நீ என்ன பிதற்றுகிறாய் மன்சா? இந்த யுத்தத்திற்கு தீர்வு தருகிறேன். முன்னேறுங்கள் மகாதேவா. ஏன் காத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை தாங்கள் தயங்கினால் நஞ்சில்லாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனது விரோதத்தின் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை மன்சா. ஆம், சங்கடம் எனின் அது உன் உத்தேசத்தின் மீதே. இந்த அண்ட சராசரத்தின் அழிவை எண்ணிதான். ஒன்றை நினைவில் கொள், என் படைப்பினும் குழந்தை அழிவதை என்னால் ஒருபோதும் ஏற்றிட இயலாது.
ஒருவேளை நீ ஏற்காவிடில், நான் விரும்பாவிட்டாலும் உனை சம்ஹாரம் செய்ய நான் சற்றும் தயங்க மாட்டேன். உனை சம்ஹாரம் செய்ய நான் சற்றும் தயங்க மாட்டேன். பிறகு எதற்கு இந்த தயக்கம்? உங்கள் விருப்பப்படி சம்ஹாரம் செய்யுங்கள். இல்லையேல் என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அனுமதியுங்கள். நானும் பார்க்கிறேன் எவர் உத்தேசத்தில் பலம் உள்ளது என்று. தங்கள் உத்தேசத்திலா, என் உத்தேசத்திலா? சமுத்திர அரசே, இது இந்த மன்சாவின் இறுதி எச்சரிக்கை. நஞ்சை தாருங்கள். இக்கணமே தங்களுக்குள் இருக்கும் கொடிய விஷத்தை தாங்கள் தராவிடில் நான் எனக்குள் இருக்கும் கொடிய நஞ்சை சமுத்திரத்தில் கலந்து விடுவேன். சமுத்திரத்தில் கலந்து விடுவேன். இவ்வாறு செய்யாதே மன்சா. தாயே, ஏதேனும் செய்யுங்கள். மன்சாக்காவிற்கு எடுத்துரையுங்கள். குரோதத்தில் ஏதேனும் தவறிழைத்து விடுவார்கள். மகாதேவரால் எடுத்துரைக்க இயலாத விஷயத்தை என்னால் எவ்வாறு இயலும்? நாராயணா, விதி தேவி மன்சாவிற்கு என்னதான் முடிவை எழுதியிருக்கிறது என்று புரியவில்லையே பிரபு. மகாதேவரே தேவி மன்சாவை வதம் செய்வாரா? விதியின் முடிவு என்னவென்பதை விதிதான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று ஊர்ஜிதமானது தேவரிஷி, இயற்கையை விட உயர்ந்தது வேறு ஏதும் இல்லை. மகாதேவர் மன்சாவிற்கு இடையே உள்ள உறவும் இல்லை. இச்சம்பவத்தின் வாயிலாக அனைவரும் ஒன்றை அறியுங்கள். இயற்கை மற்றும் விதியை விட அதிக சக்தி வாய்ந்தது வேறு ஏதும் இல்லை. மகாதேவரும். இதற்கு விதிவிலக்கில்லை. இதற்கு விதிவிலக்கில்லை. இதற்கு விதிவிலக்கில்லை. வேண்டாம் தேவி, இவ்வாறு செய்யாதீர்கள். மகாதேவா, மன்சாவை தடுத்து நிறுத்துங்கள். மகாதேவா, இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன் மன்சா. அங்கே ஏனில் இச்செயல் புரிந்தால் கொடும் பாவத்திற்கு ஆளாவாய். பேசியது போதும் மகாதேவா. திரிசூலத்தை ஏந்தி தாக்குதலை துவங்குங்கள். ஒருவேளை நமது உறவு தர்மத்திற்கு இடையூறாக நின்றால் பிறகு தர்மத்தை காப்பவன் என்று தாங்கள் கூறுவதில் பலனில்லை. என்னை தடுக்க ஆயுதத்தை ஏந்துங்கள். என்னை தடுக்க ஆயுதத்தை ஏந்துங்கள். இனியும் என்னால் பொறுத்திட இயலாது. உன்னத உறவுகளுக்கான மகத்துவத்தை நீ தகர்த்தெறிந்தாய். இனி
உனது அழிவே இதன் தீர்வாகும். வேண்டாம் மகாதேவா, மகாதேவா வேண்டாம். வேண்டாம் மகாதேவா, மகாதேவா வேண்டாம். வேண்டாம் மகாதேவா, அவர்களை மன்னித்து விடாதீர்கள். அவர்களை மன்னித்து மன்னியுங்கள். வதம் செய்யாதீர்கள். வேண்டாம் மகாதேவா, நாங்கள் வணங்கும் மன்சா தேவியை வதம் செய்து விடாதீர்கள். மகாதேவா, மன்சா தேவி எங்களது அனைத்து வேதனையையும் போக்கி இருக்கிறார்கள். விரோதிகளிடமிருந்து பலவீனமான எங்களை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். இவர் எங்களுக்கு பலம் தந்தார்கள். விரோதிகளை எதிர்க்க தைரியம் தந்தார்கள். சம்ஹாரம் செய்ய எண்ணினால் என்னை சம்ஹாரம் செய்யுங்கள். மன்சா தேவி காரணமாக எனது அனைத்து துர்பாகியமும் சௌபாகியமானது. எனது ஜாதகத்தில் குறை இருப்பதாக ஜோதிடர் கூறினார். ஆனால் கிரகங்களிடமிருந்து மன்சா தேவி என்னை காப்பாற்றினார். பெரும் துயரத்திலிருந்து என்னை விடுவித்தார். மன்சா தேவியை தாங்கள் வதம் செய்வதற்கு முன்பு என்னை வதம் செய்யுங்கள் மகாதேவா. மகாதேவா, நான் 3 குழந்தைகளை பெற்ற அபலை தாய். கடந்த சில வருடங்களாக மன்சா தேவிதான் எங்கள் வாழ்க்கையை இன்பமயமாக்கினார்கள். அதனால் மகாதேவா, அவர்களை வதம் செய்வதற்கு முன் என்னை வதம் செய்து விடுங்கள். ஏன் நின்று விட்டீர்கள்? ஆயுதத்தை ஏந்துங்கள், என்னை தாக்குங்கள். முதலில் என் பக்தர்களை, அதன் பிறகு என்னை தாக்குங்கள். என் பாவங்களுக்கு தண்டனை வழங்க வந்த மகாதேவர் புண்ணியங்களை கேட்ட மறுகணம் கவலைக்குள்ளாகிவிட்டாரா? இல்லை மன்சா, அவ்வாறு இல்லை. மனமகிழ்ச்சி கொள்கிறேன். பல பக்தர்களின் வாழ்வுதனை நீ மேம்படுத்தி இருக்கிறாய். இவர்கள் யாவரும் உன் மீது அதீத அன்பு கொண்டிருக்கிறார்கள். உனையே தெய்வமாய் கருதுகிறார்கள். இதை எண்ணி மனம் மகிழ்கிறேன். மன்சா, இவர்களின் பக்தியையும் நம்பிக்கையையும் நீ வீண் போக விடக்கூடாது. பிடிவாதத்தை துறந்துவிடு. தங்களிடம் நான் அறிவுரையை கேட்கவில்லை. நான் கேட்க விரும்புவது யுத்தத்தின் சங்கநாதத்தை. உங்களிடம் அதற்கான துணிச்சல் இல்லாவிடில் இங்கிருந்து சென்று விடுங்கள். எனது இலக்கிற்கு இடையூறாக வராதீர்கள் மகாதேவா. அவர்களை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. எங்களுக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். கேட்கிறோம்.
மகாதேவா, செல்லாதீர்கள் மகாதேவா, கருணை காட்டுங்கள் மகாதேவா. மகாதேவர் கைலாயம் திரும்புகிறார். இப்போது தேவி மன்சாவை யார் தடுப்பது? எனக்கு தெரியாது. இனி இக்கதையின் முடிவு என்னவென்பதை நான் அறியேன். இல்லை, மகாதேவர் இவ்வாறு செய்யக்கூடாது. எந்த மன்சா அனைத்து லோகத்திலும் பெரும் பிரளயத்தை உருவாக்கினாலோ அவளை சில பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மன்னித்து விடுவதா? ஆம் நாராயணா, மன்சா அமிர்தத்திற்கான தீர்வை கண்டறிந்தால் அவளது அடுத்த இலக்கு தேவலோகம்தான் நாராயணா. எந்த மன்சா ஆதி சக்தியை பலவீனமாக்கினாலோ, சிவனை திரும்பிச் செல்ல கட்டாயப்படுத்தினாலோ, அந்த மன்சாவின் கட்டளையை தாங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். இந்த தவறுக்கான தண்டனையை தாங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். வேண்டாம் தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த கொடிய நஞ்சை தர நான் தயார். இறுதியில் அமிர்தத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. குடும்பத்தில் சிறு பாலகன் கண்ணீர் வடித்தால், பிடிவாதம் பிடித்தால், அக்கணம் பாலகனின் அழுகையை நிறுத்துவதற்காக அவன் விரும்பிய பொருளை தருகின்றோம். மீண்டும் மீண்டும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் அதீத பிடிவாதம் கொண்டவனாகிறான். இதுவே வழக்கமாக மாறினால் அதன் பிறகு தீஞ்செயல்களையும் புரிந்திடுவான். அவன் இறுதியில் தன்னுடைய குடும்பத்தையே பேராபத்திற்குள் தள்ளிவிடுகிறான். சரியான தருணத்தில் எவர் எதற்கு தகுதியற்றவரோ அதை அவரிடம் பறிப்பதே உகந்தது. அது வாழ்வின் நியதி மட்டுமல்ல, பிரபஞ்ச நியமமும் கூட.